எப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக போலீஸ் எப்படி மாணவர்களையும் இளைஞர்களையும் தாக்குனாங்களோ அதே போலதான் தமிழ்நாடு அரசு விஜய் காவல்துறை கடுமையா தாக்குதுங்களே. அறவழியில் போராட்டம் நாங்க ஆதரவுன்னு சொல்றாங்களே, இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா? பர்மிஷன் கொடுத்திருக்காங்களா போராடுறதுக்கு நாங்க பர்மிஷன் தமிழ்நாட்டில் தருவோம்னு சொல்றாங்க. எங்க தந்திருக்காங்க? ராஜரத்ன ஸ்டேடியம்ங்கிறது போராட அனுமதி கொடுக்கப்படுற இடம். இங்கேயே எஸ்எஃப்ஐ 48 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். 4 நாளைக்கு முன்னாடி இங்க நாங்க உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். இந்த இடத்துல கூட அறவழிய போராடுறதுக்கு ஏன் காவல்துறை அனுமதி மறுக்குது? அமைச்சர் ஒண்ணு பேசுறாரு, காவல்துறை இன்னொன்னு செய்யுதுன்னா அப்ப நாங்க முதல்வரை கேட்கறது, காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா? உறுதியா இருந்தா ஏன் போராட அனுமதி மறுக்கிறீங்க? சரி, நீங்க என்ன செய்றீங்க? தாவேக்கா பதில் சொல்லுங்க. நீட்டை எதிர்க்கிறதுல தாவேக்கா அரசு என்ன செய்யுது? ஏன் போராட்டத்தை ஒடுக்குறீங்க? இதான் கேள்வி. அறவழியில தான் போராட வந்தோம், ஏன் கைது பண்றீங்க? எங்களை மறியல்ல உட்கார வச்சது காவல்துறை. நாங்க இங்க காத்திருப்பு போராட்டத்துக்கு தான் வந்தோம். எங்களை இப்படி அலக்கழிச்சு அனுமதி கொடுக்காம மறியல் உட்கார வச்சு குண்டு கட்டாக கைது செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வந்துச்சு? இங்கேயும் பேட்ச்லாம் வராங்க. எதுக்கு வராங்க? குண்டர்கள். அவங்க காவல்துறையா குண்டர்களா? எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? அங்க லத்தில ஊசிய வச்சு குத்துறாங்க, ஆனா அங்க கை விரல்ல நகத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் குத்துறாங்க. உடம்பு ஃபுல்லா கீறி இருக்கு. நேத்து பல்ல வச்சு காவல்துறை மாணவர்களை கடிச்சிருக்கு, இன்னைக்கு கீறி இருக்கு போடுறாங்க. இதெல்லாம் என்ன காவல்துறை? இதெல்லாம் அராஜக போக்கு.